அம்மா இல்ல பதில் நான் மாவட்ட செல்லாளர் நான் விட்டு கொடுத்துட்டு போறேன் உன்ன அப்பா கூட இருந்து பாத்துருக்கிறேன் நான் நினைச்சுக்கோ 5000 மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்ட அரசியல் பிரமுகர். கைது செய்யப்பட்ட பின் வயிற்று வலி என கூறி நாடகம்லாம் செல்லாது என்று போலீசார் கொடுத்த ட்விஸ்ட். போலீஸ் அராஜகம் என்று மருத்துவமனைக்கு வந்த குற்றவாளியின் உறவினர்கள். போலீஸ் அராஜகம் என் தம்பிக்கு இந்த மாதிரி பிரகாஷ் ஒரு நாள் விசாரணை கூட்டணும் வந்துட்டு அடிச்சு அவனை காயப்பட்டு எல்லாருமே நாசனம் பண்ணிருக்காங்க. பீட்டு போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரி உள்பட. சென்னை ஓட்டேரி பாசியம் 2வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் 57 வயதாகும் மனோஜ்குமார். இவர் ஓட்டேரி நியூ பேரண்ட் சாலை பகுதியில் டிபன் சென்டர் வைத்து நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை இவரது டிபன் கடைக்கு வந்த கிஷோர்குமார் என்ற நபர் குடிபோதையில் சாப்பிட்டு விட்டு, நீ இங்கு டிபன் கடை வைக்க வேண்டும் என்றால் மாதம் எனக்கு 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என நான் அரசியல் கட்சியில் மாவட்ட செயலாளராக உள்ளேன் என கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் கடையில் இருந்த பிஸ்கெட் பாட்டில்களை போட்டு உடைத்துள்ளார். இது குறித்து மனோஜ்குமார் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஓட்டேரி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஓட்டேரி பழையவாடை மாநகர் பகுதியைச் சேர்ந்த கிஷோர்குமார் என்ற நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து நேற்று கிஷோர்குமாரை கைது செய்த ஓட்டேரி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்ததாகவும் பின்னர் மருத்துவ பரிசோதனையின் போது வயிற்று வலி என கூறியதாக அப்பொழுது உறவினர்கள் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. உறவினர்கள் போலீஸ் அராஜகம் என்று கூறி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அந்த வீடியோ காட்சியும் இப்போது வைரலாகி வருகிறது. இது குறித்து போலீசார் தரப்பில் சிறைக்கு செல்லாமல் இருக்க இது போன்ற தகவலை பரப்பி வருவதாகவும் தற்போது மருத்துவ பரிசோதனை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சில கடைகளில் இது போன்று நடந்து கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.